இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்மை காண்கிற தேவனாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றும் நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறாராம். வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பாகவே நாம் என்ன பேசப் போகிறோம் என்பது கூட ஆண்டவருக்கு தெரியுமா? ஆனால் நமக்கே சில நேரம் தெரிவதில்லை அல்லவா? ஏதோ தெரியாம வாயில வந்துட்டு பேசிட்டேன், நான் நினைச்சு பார்க்கல இப்படி பேச வேண்டும், இப்படி வாயில வந்துருச்சு, காயப்படுத்தி விடுகிறோம். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆகார், யார் அந்த ஆகார்? ஆபிரகாமுடைய அடிமைப்பெண். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லை. இதனால் ஒரு மாற்று வழி அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றுதான். ஆகார் மூலமாக குழந்தை பெற்றெடுத்து தன்னுடைய வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி சாராள் நினைக்கிறார். ஆபிரகாமிடம் பேசுகிறாள். இதனால் ஆபிரகாம் ஆகாரம் சேர்வதனாலே ஒரு குழந்தை உருவாகிறது. இது நிமித்தமாக ஆகார் தன்னுடைய நாச்சாரை அற்பமா எண்ணுகிறாள். என்னும் பொழுது அங்கு மீண்டுமாய் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிரச்சனை வருகிறது. இந்த அடிமைப்பெண் என்னை அற்பமா எண்ணுகிறாள், என்ன செய்வது என்று சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லிவிடார், உன் கையில் இருக்கிறாள், உன் இஷ்டப்படி நடத்தும் போது சாராள் ஆகாரை கொடுமைப்படுத்துகிறாள். அந்த கொடுமையை தாங்க முடியாமல் வனாந்தரத்திற்கு வயிற்றில் பிள்ளையோடு ஓடி போகிறாள். என்ன செய்வதென்று அங்கலாய்க்கிறாள். தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஆகாரை நினைவு கூறுகிறார். அந்த இடத்துல பார்த்து பேசுகிறார். பேசிவிட்டு திரும்பி போ, நாச்சியாரோடு போய் அடங்கியிரு, உன்னிடத்தில் பிறக்கிற குழந்தை ஒரு பெரிய ஜாதியாய் மாறுவான், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பல காரியங்கள் அந்த குழந்தையை குறித்து அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான் என்று சொல்லி அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, அவன் துஷ்டனாக இருப்பான், அவனுடைய கரங்கள் இப்படி இருக்கும், பல விதத்தில் பல காரியங்களை பேசுகிறார். திரும்ப போய் அந்த இடத்தில் தான் ஆகார் சொல்ல, நீர் என்னை காண்கிற தேவன். யாருமே பார்க்கல, வாழ்க்கை முழுவதும் போராட்டம், அங்கலாய்ப்பு, என்ன செய்வது என்று சொல்லி ஓன்று சொல்லி அழுது கொண்டிருந்த அந்த ஆகாரை கூட கர்த்தருடைய கண்கள் பார்த்துச்சுதே. ஏன் உங்களை என்ன பார்க்க மாட்டாரோ? பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அநேகர் நினைக்கிறோம், நாம் படுகிற பாடு யாருக்கு தெரியும், என்னுடைய பிரச்சனை யார் பார்க்கிறா? யாரும் பார்க்க வேண்டாம், கர்த்தர் பார்க்கிறார். அவரை நாம் பார்ப்போம், சூழ்நிலை மாறும். ஒரு கல்லூரியிலே 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. தேசத்தின் ஜனாதிபதியை அழைத்தாங்க. அங்க பார்க்கும்போது நல்ல வேகமா எல்லா அரேஞ்ச்மெண்ட் வேலையும் நடந்து கொண்டிருந்தது. எல்லா பிள்ளைகளும், அது ஒரு பெண்கள் கல்லூரி, வேகமாய் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஜனாதிபதியை நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளை அங்கு படித்தாள். அந்த ஜனாதிபதி வந்தார், எல்லாம் பார்த்து பெரிய அதிகாரி எல்லாரும் வந்திருந்தாங்க. நல்ல முறையில் எல்லாம் நடந்து போகிறது. எல்லா அநேக பிள்ளைகளை பார்த்து அவரு கை காமிக்கிறாரு, சிரிக்கிறாரு, சில பிள்ளைகளோடு பேசுறாரு. முடிஞ்சு போயிட்டாங்க. போன உடனே இந்த ஒரு பிள்ளை அதுல ரொம்ப ஏங்கி அழுது கொண்டிருக்குது. என்னன்னு சொல்லி எல்லாரும் ஆறுதல் படுத்துனா கேட்கவே இல்லை. அப்போ ஒரு ஆசிரியை வந்து, ஏமா அல்றா? இல்ல மிஸ், அவங்க ஜனாதிபதி என்னை பார்க்கவே இல்லை, என்னை பார்க்கவே இல்லை. நீ பாத்தியா? நான் பார்த்தேன், ஆனா அவருடைய கண் என்னை பார்க்கவே இல்லை. அப்போ ரொம்ப அல்றா, அவளை சமாதானப்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்களா, அவருடைய கண்கள் சில பேரை பார்த்து சில பேர்கிட்ட தான் பேச முடியும், அவரும் மனிதன் தானே. ஆனால் நீ இதற்காக ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நம்மை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாருமே பார்ப்பார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. வனாந்தரத்தில் ஆகார் அழுது கொண்டிருந்ததே ஆபிரகாமுக்கு தெரியாது, என் சாராளுக்கு யாருக்குமே தெரியாது. கர்த்தர் பார்த்தார், அந்த கண்ணீரை துடைத்தார். இன்னைக்கு உன்னை பார்க்கிற தேவனால் தான் எல்லாரையும் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். அதனால நீ அழுது கொண்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது அவள் புரிந்து கொண்டார். உண்மைதான், நம்மை பார்க்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோமா என்பதுதான் இன்று கேள்வி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை காணாதவர்கள் போல போகிறவர்கள் தான் நம்மை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம். அவர்கள் பார்வை நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு
நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரை பார்ப்போம். அவருடைய பார்வையிலே மாற்றம் ஏற்படும், வல்லமை வெளிப்படும், சூழ்நிலை மாறும். நம்மை பார்க்கிற, நம்மை காண்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? செபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் தான் அநேக நேரம் அண்ணாதை போல உணர்கிறோம், கைவிடப்பட்ட நிலைமை போல ஃபீல் பண்ணுகிறோம். எங்களை யார் பார்க்கிறா, என் பாடுகள் எனக்கு தான் தெரியும் என்று சொல்லி புலம்புகிறோம். இல்லை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கூட உங்க செவிகள் கேட்கும்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருபோல என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை, யாரும் என்னை பார்ப்பதே கிடையாது, நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், உதாசனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி புலம்புவால் சொன்னால், பார்க்கிற கண்கள் அவர்களை பார்க்கிறது என்பதை பார்க்கத்தக்கதாய் அவருடைய கண்களின் திறப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. காண்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறாங்க, நம்பிக்கை கொடுங்கப்பா. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் நடத்தல் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்திலே கொடுத்து விட்டு நியமித்த பாதையில தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார்.